தையல்காரர் ஒருத்தர் வந்து கடை வச்சிருந்தாரு. அந்த அவரு கடை வச்சிருந்த தெரு வழியா தான் வந்து ராஜாவுடைய யானை வந்து குளிக்கிறதுக்காக வரும். அப்படி வரும்போதெல்லாம் அவர் வந்து அந்த யானைக்கு சாப்பிட்றதுக்கு பழங்கள் ஏதாச்சும் வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து ஒரு சமயம் குளிக்கிறதுக்காக யானை வந்து வருது. வந்துட்டு தும்பிக்கையை வந்து நீட்டுது. அவர்கிட்ட பழம் இருக்கிறது இல்லை. உடனே அவர் என்ன பண்றாரு, விளையாட்டுத்தனமா ஊசி எடுத்து யானையோடைய தும்பிக்கையில வந்து அந்த தையல்காரர் குத்திடுறாரு. வலி தாங்க முடியாம அங்கிருந்து ரொம்ப மன வருத்தத்தோட யானை கிளம்பி போயிடுது. போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அதோடைய தும்பிக்கை ஃபுல்லா அழுக்கு தண்ணியை வந்து ரொப்பி எடுத்துட்டு வந்து தையல்காரருடைய கடைக்குள்ள எல்லா துணியிலையும் வந்து தெளிச்சு விட்டுடுது. துணியெல்லாம் ரொம்ப அழுக்கா ஆயிடுது. அங்கிருந்து திரும்பவும் யானை வந்து கிளம்பிடுது. தையல்காரர் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு கடையில இருக்க துணியெல்லாம் இப்படி அழுக்காயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த மாதிரி ஊசியில வந்து குத்தி இருக்க கூடாது, யானைக்கு வலிச்சிருக்கும் இல்லையான்னு அப்பதான் வந்து அவருடைய தவறை வந்து அவர் உணர்றாரு. கதை இதோடு முடிஞ்சது. கதையின் நீதி என்ன அப்படின்னா, விளையாட்டுக்கும் ஒரு அளவு உண்டு. தையல்காரர் வந்து ஊசியில குத்துறது அவருக்கு வேணா விளையாட்டா இருக்கலாம், ஆனா அந்த குத்துப்பட்ட யானைக்கு வந்து அது விளையாட்டு கிடையாது. அதனால எந்த சமயத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது அறிவு இருக்கணும் அப்படிங்கிறது